சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் 65. ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடும்போது 5-6 பீஸ் தான் நமக்கு கிடைக்கும். வீட்ல செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரு சுவையான சிக்கன் 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் 65 செய்யறதுக்கு இன்னைக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து பேசிக் மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பெரிய சைஸ் பவுல் எடுத்துக்கோங்க. தயிர் 3 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், இது நல்லா கலர் கொடுக்கும். மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சை சாறு இது வந்து ஒரு பழம், கார்ன்ஃப்ளவர் மாவு 4 டேபிள் ஸ்பூன். சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இந்த மசாலாவில் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலாவில் இதை நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா சிக்கனில் எல்லா சைடும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சிக்கன் 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். மூடி வச்சுடுங்க. சிக்கன் இப்போ ரொம்ப நல்லா ஊறி இருக்கு. இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கன் எல்லாத்தையுமே ஒவ்வொரு பீஸாக போட்டு பொரிச்சுக்கோங்க. ஆயில் ரொம்ப ஹீட்டாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா மேலே கருகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். சிக்கன் ஆயிலில் போட்ட உடனே கரண்டியை வச்சு நம்ம கலரக்கூடாது. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும், இல்லைன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்துடும். ஒரு நிமிஷம் கழிச்சு நீங்கள் அதை பிரட்டி விடுங்க. கொஞ்சம் லோ ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். இப்போ இதை ஒவ்வொரு பீஸாக அப்படியே திருப்பி போடுங்க. சிக்கன் எல்லாத்தையும் ஒரு தடவை திருப்பி விடுங்க. இப்போ நம்மளோட சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது ஆயிலேருந்து எடுத்துடலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இதே போலவே எல்லா சிக்கனையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபைனலாக நம்ம எல்லா சிக்கனையும் பொரிச்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ண சிக்கன் மேலே கருவேப்பிலையை அப்படியே போட்டுருங்க. இதோட ஃப்ளேவர்ஸ்லாம் இறங்கி சிக்கன் சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாவ், எவ்வளோ கலர்ஃபுல்லான சிக்கன், ரொம்ப டேஸ்டியான சிக்கனும் கூட. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட சிக்கன் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நம்மளோட காரம் அப்புறம் மசாலா எல்லாமே பேலன்ஸ் ஆகி சூப்பராக வந்திருக்கு. நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டோம் இல்லையா, அது எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்க. மேல் லேயர்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷஸ் எதுவாக இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.